ஏற்கனவே 2 மாநில முதலமைச்சர்கள் நிறைய பேச்சுவார்த்தை பலனளிக்காம தான் காவேரி நடுவர் மன்றம் ஒழுங்காய்வு கூட்டம்னு அடுத்தடுத்த லீகல் ட்ரிபியூனல்லாம் அமைச்சோம். நம்ம இப்போ திரும்ப நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இத்தனை வருஷம் சட்ட போராட்டமெல்லாம் வீணாக போய் உச்சநீதிமன்றம் திரும்ப நீங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துக்கீங்கன்னு சொன்னால் பிரச்சனை நமக்கு தானே சார். அதாவதுங்க, என்ன யார் சொன்னாலும் முதல்வர் விஜய் போகணும்னு நினச்சா தடுக்க முடியாது. அது கரூருக்கு போனாலும் தடுக்க முடியாது, பெங்களூருக்கு போனாலும் தடுக்க முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது இத்தனை வருஷமாக இந்த காவிரி பிரச்சனைக்கு யார் காரணம்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஹேமாவதியோ ஹாரங்கியோ இப்படி இந்த அணைக்கட்டுகள்லாம் கெபினியோ கட்டப்படலை. அப்போ யார் காரணம் கட்டினது? அன்னைக்கே தடுத்திருக்க வேண்டியது அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுக. அதை தடுக்கலை, நம்பர் 1. அதே மாதிரி எம்ஜிஆர் அன்றைக்கு இருக்க அண்ணா திமுகவும் தடுக்கலை. அப்போ அதுக்கு பின்னால் இந்த சட்ட போராட்டங்கள் நடக்கிறதும் போதே, இந்த சட்ட போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் சென்றிருக்காரு, கலைஞர் சென்றிருக்காரு, அதே மாதிரி அதுக்கு முன்னால் காமராஜ் சென்றிருக்கார். காமராஜ் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டிருந்தா 63 அவர் சொன்னார், இதே ஒட்டுமொத்தமாக 4 திட்டம் இந்தியா முழுக்க வந்துச்சு. அதில் 1 மேகதாது, இன்னொன்று ராசிமணல். ராசிமணல் தமிழ்நாடு, அதாவது நம்ம பார்டரில் இருக்குது. அன்றைக்கி நம்ம சொன்னோம், ராசிமணலில் கட்டியிருந்தால் இன்னும் மழை காலத்தில் போய் வீணா கடலில் கிடக்கல தமிழ்நாட்டில் எத்தனை முறை நம்ம பார்க்குறோம். அதை தடுக்க முடியும். தேவைப்பட்டால் குடிநீர் அங்கேருந்து நம்முடைய இது மட்டுமல்ல, அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மட்டுமல்ல, அவங்களுக்கு தேவைன்னா எங்கள்கிட்ட வாங்கிக்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ நாம் எப்படி 17, 14, 17 டிஎம்சி குறைச்சி கொடுத்தோம்னா பெங்களூருக்கு குடிநீர் சேர்த்து தான் குறைச்சி கொடுத்துருக்கோம். அதனால் கர்நாடகா காங்கிரஸில் ஒரு ஒற்றுமை இருக்குது. இன்றைக்கி போய் சிவகுமார் வீட்டில் போய் பாஜகவுடைய அமைச்சர் போய் பார்க்குறாரு, தலைவர்கள் போய் பார்க்குறாங்க, அதே மாதிரி தேவகவுடா கட்சியை சார்ந்தவங்க பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, வந்தவுடனே முதல் தீர்மானம் போட்டது நம்முடைய அரசு. மோடி அவர்களை போய் சந்திக்கும் போதும் இதே தகவலை சொல்லி எங்களுக்கு இது தேவைங்கிறதை எடுத்து சொன்னாங்க. அதாவது முதல்வர் போய் மோடி அவர்கிட்ட சொன்னார். அதே போக சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது. அதே மாதிரி இதுவரை 2 கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். எந்த கூட்டத்தில்? ஒழுங்காற்று கூட்டம் கலந்துக்கிட்டோம். கலந்து என்ன சொல்லுங்க, இன்றைக்கி என்னாச்சு, அவர்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை ரிப்போர்ட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. நமக்கு தண்ணி கொடுக்க சொல்லி ஒழுங்காற்று ஆணையம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு அரசு வந்தால் செய்யல, அதிகாரிகள் செய்வாங்க. ஆளுநர் ஆட்சி 1 வருஷம் 2 வருஷம் இருந்தால் யார் நினைப்பாங்க? அதனால் இவர் புதுசு விவரம் இல்லைன்னு ஒரு காலத்தில் எம்ஜிஆர் கேவலமாக பேசினாங்க. எம்ஜிஆர் குண்டுராவோட ஒரு ஒப்பந்தம், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியார், குண்டுராவோட ஒரு ஒப்பந்தம் போடினார். 320 கேட்டு அது ஓரளவுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்தால் தானே தெரியும். அன்னைக்கு இதே மாதிரி இன்னைக்கு எப்படி நம்ம ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, அதாவது தாவேக்காவை குறைச்சி பேசணும், அவங்கள கேவலமாக பேசுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு திமுக செய்யுது. ஆனால் தாவேக்கா என்ன செஞ்சு, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணார், அந்த ஒரு திருத்தத்தை எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்தார். அதில் தவறு இருக்குன்னு எடப்பாடி சொல்கிறாரு, திரு அன்புமணி சொல்கிறாரு. என்ன பிரச்சனை, எதிர்க்கட்சிகளுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். இவ்வளவையும் தாண்டி அவர் பெருந்தன்மையோட திமுக கொடுத்ததை ஏற்றுக்கிட்டார். நம்முடைய சட்டமன்றத்தில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். அதனால் திமுக அரசியலாக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆட்சி விட்டுட்டோமே. தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போவது என்ன பாதிப்பு ஏற்படுது? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஒரு பாதிப்பும் ஏற்படாது. போறாரு, பார்க்குறாரு, பேசுறாரு, காரியம் நடந்தா சந்தோஷம். ஏற்கனவே எம்ஜிஆர் போகும்போது போகாதே என் கனவா அப்படின்னு பேசுனது உண்டு. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியணும், மக்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அதுதான் உங்க சப்ஜெக்ட் தான் சொல்றேன். நான் வேற எதுவும் பேசிட்டு இருக்கேன். எம்ஜிஆரை அன்னைக்கு பேசினாங்க, கையெழுத்து போட போகும்போது மலையாளிலாம் கேவலப்படுத்தினாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நமக்கு 320ங்கிறது இன்னும் எவ்வளோவில் நிற்கிது, 177 நிற்கிது. அப்போ பல்வேறு நேரங்களில் இந்த நமக்குள்ள உள்ள சண்டை அரசியல் இருக்கு இல்லையா? கடைசி வரைக்கும் கர்நாடகா நீங்க சிஎம் தமிழ்நாடு சிஎம் வந்தாலும் சுத்தி காமிச்சிட்டு தண்ணி தரமாட்டேன்னு அவர் சொல்லிட்டார் சார். பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு சார். இங்கே சொல்லுங்க, அவர் தரப்பு அவர் சொல்றாரு. அவர் மட்டும் இல்லை, எடியூரப்பா அதான் சொன்னார், ஷட்டர் அதான் சொன்னார், ஜெயலலிதா உண்ணாவிரதம் இருந்தால் கூட ஷட்டர் மூடனேன்னு சொன்னார். அதனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். அங்கே எதிர்க்கட்சிகள் சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அழைச்சி மேகதாது பனைப்பகுதிகளாக சுத்தி காமிச்சு நாங்கள் உங்களுக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொல்ல போறோம்னு சொன்ன பிறகு சிஎம் அங்கே போகலாமான்னு கேட்குறேன். நீங்கள் சொல்றது ஒரு தரப்பு சார். 2வது தரப்புன்னு ஒன்று இருக்குது.
அப்புறம் தான் முத்தரப்பு, மூணாவது தரப்பு. இவர் என்ன சொன்னார்? போனவொடனே சிவகுமார் சொன்னவொடனே கேட்டுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட சொன்னாரா? முதல்வர் விஜய் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா? கேட்க கொஞ்சம் நான் வந்து சட்ட போராட்டத்தை விட்டுருவேன்னு சொன்னாரா? இந்த கேவலமான சிரிப்பு தேவையில்லை. இது அசிங்கம். அதல்லங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களை விட நான் கேவலமா பேசுறது காமெடியா இருக்கு. அசிங்கம். இன்னைக்கு கர்நாடகால தண்ணி வர்றதுக்கு உங்க திமுக காரணம். உங்க துறைமுறை சொல்றாரு, உங்களை நம்பிக்கை பேசுங்க. துறைமுறை எங்க சொல்றாரு? ஒரே நிமிஷம். ரொம்ப தெளிவா முதல்வர் போறாரு, போய் அவரை சந்திக்கிறாரு. அவர் தரப்பை தான் அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் அங்கே பல்வேறு கட்சி தலைவர்கள் இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. முதலமைச்சர் தரப்பிலிருந்து நான் வந்து டிகே சிவகுமார் சொல்கிறதுனா தலையாடிட்டு வரப்போறேன்னு முதலமைச்சர் சொல்லலை. ஆனால் 2 முதலமைச்சர்கள் பேசி நீ உச்சநீதிமன்றத்தில் இப்போ தான் நம்ம சட்ட போராட்டத்துக்கே முடிச்சு வச்சுருக்கோம். திரும்ப உச்சநீதிமன்றம் நம்ம 2 முதலமைச்சரையும் பார்த்து நீங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துங்கப்பான்னு சொன்னால் இந்த பிரச்சனை எப்போ லீகல் டிஸ்பியூட்டுக்குள்ள முதலமைச்சர்கள் பேசுறது டிஸ்டர்ப் ஆகாதா? இதே திமுக ஆட்சி உச்சநீதிமன்றம் போச்சு, என்ன நடந்துச்சு? அந்த தள்ளுபடி பண்ணாங்க வழக்க. இப்ப சமீபத்தில் நடந்தது. நான் கேட்கிறேன், திமுக பத்தி பேசும்போதெல்லாம் நீங்க நான் தவறான தகவல் சொல்றேன். உச்சநீதிமன்ற தகவல் சொல்றேன். எப்படி நீங்க தவறான தகவல் சொல்ல முடியும்? நீங்க தவறான தகவல் ஏன் சொல்றீங்க? இல்ல நான் திரும்ப சொல்றேன், நீங்க தவறா ஒரு லீகல் டிஸ்பியூட்ல திமுக உச்சநீதிமன்றத்துக்கு மேகதாது அணை கட்ட போறாங்க அப்படின்னு நிற்கிறாங்க. ஜட்ஜி என்ன சொல்றாரு? எப்பா அவன் இன்னும் கட்டவே இல்லை, இப்பதான் ஃபீல்ட் ரிப்போர்ட்லாம் படுத்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது எதுக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு முறை திமுக போகிற போதும் அந்த மனு தள்ளுபடி ஆகட்டும்னு தான் போறாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க கட்ட ஆரம்பிச்ச பிறகு போனா ஏன் கட்ட ஆரம்பிச்ச போறீங்க சுப்ரீம் கேட்கும். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? அப்ப திமுக என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு என்ன சொல்லும்னா, நான் கட்டுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்தேன், நீ இன்னும் கட்டலன்னு சொன்னேன், ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து நின்னேன், ப்ராஜெக்ட் இப்பதான் ரெடி பண்ணிருக்காங்க கட்டலன்னு சொன்னோம். அப்போ ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடும் திமுகவும் உச்சநீதிமன்ற கதவை தட்டும் போதெல்லாம் நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் அது. தள்ளுபடியான ஆகட்டும், இன்னும் சொல்ல போனா தள்ளுபடி ஆகுங்கிறதுக்காக அந்த பெட்டிஷனே போடுறது. பாருங்க, நீங்க எதனாலும் பேசுங்க, பாருங்க இதுக்கு காரணம் ஒழுங்காற்று ஆணையம் இன்னைக்கு டிபிஆரை திருப்பி அனுப்பிச்சிருக்கு கர்நாடகாவுக்கு. அதே மாதிரி தண்ணி கொடுக்க சொல்லியிருக்கு, இன்னைக்கு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னே நீங்கள் இந்த மாதிரி நடக்கலை, அது சொல்லியிருக்கு இல்லையா? அதை ஏன் வரவேற்க முடியல? நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு அவர் போறாரா இல்லையாங்கிறது தெரியும், நாளைக்கு தெரியும். அப்படி போறாருன்னு சொன்னா யாராலையும் தடுக்க முடியாது. டிகே சிவகுமார் கூப்பிடுறாரு, அது லீகலா கூப்பிடுறாரு. போறாங்க போலங்கிறத ஏன் நீங்க ஹேஷத்திலே வச்சிருக்கீங்க? அதாவதுங்க, எப்ப என்ன செய்யணும்ங்கிறது அவர் முடிவு எடுப்பார். நீங்கள் நானும் முதல்வர் அல்ல. நான் என்ன சொல்ல, நீங்க என்ன முடிவு எடுங்க சார். அத மறுக்க ஒரு அமைச்சர் சொல்றாருல சார் போறாருன்னு, இன்னொரு அமைச்சர் போகலங்கற நான் எதை நம்பணும்? இன்னும் இறுதி முடிவு ஆகலைன்னு நீங்க நினைச்சுக்கங்க. இதுக்கு மேல என்ன செய்ய? பொதுமக்களுக்கு விளக்கம் தெரியுது, நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இன்னும் இறுதி முடிவு எடுக்கல. இறுதி முடிவா இருக்கும், அது உறுதி முடிவா இருக்கும், அது அறுதி முடிவாகவும் இருக்கும். அது வரும்போது வரட்டும். நான் என்ன கேட்கிறேன், இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதல்வர் இந்த 2 மாசத்துல இந்த அளவுக்கு காரியங்களை செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்ன உள்ள காரியங்கள்ல ஏன் செய்யல? அதே துரைமுருகன் அவர்கள் தான் சொல்றாரு, திமுகவில் ஒரு செங்கலை கூட மேகதாதுல எடுத்து வைக்க முடியாதுங்கிறாரு. அது ஏன் உதயநிதி அவர்களுக்கும் திமுக தலைமைக்கு ஏன் தெரியல? நான் என்ன கேட்கிறேன், அப்ப நீங்க ஏன் தேவையில்லாம ஏதோ மேகதாது அணை வந்த மாதிரியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு? தண்ணி அதே மாதிரி போய் தண்ணியை வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஏற்கனவே எம்ஜிஆர் வாங்கிட்டு வந்த மாதிரி, காமராஜ் வாங்கிட்டு வந்த மாதிரி, கலைஞர் வாங்கிட்டு வந்த மாதிரி தண்ணியை வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா ஒழுங்காற்று ஆணையம் சொல்லி தரமாட்டேன்னு சொல்றாங்க. நாங்க மேல் முறையீடு போவோம்னு யார் சொல்றா? டிகே சிவகுமார் சொல்றாரு.